சொல்லணும். அதே போல இந்த ஏபால் மலையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க சாபத்தை குறித்தே சொல்லுவாங்க. அந்த சாபத்தை குறித்து சொல்லும் பொழுது ஆமேன் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த ஏபால் மலையில குறிக்கப்பட்டிருக்கிற அந்த சாபத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உபாகம புத்தகம் அதனுடைய 27வது அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த முழு அதிகாரத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முன்பாக கடந்து வந்து யாராவது ஒருவர் வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக உற்சாகப்படுத்துவாராக. இது ஏபால் என்கிற மலையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சாபத்தை குறித்து மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் வாசிக்கலாம். உபாகமம் 27ஆம் அதிகாரம். பின்பு மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய். மேலும் நீங்கள் யோர்தானை கடந்தபோது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏபால் மலையிலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அங்கே இருப்பாயுதம் படாத கற்களாலே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டக்கடவாய். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதன் மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷமாய் இருந்து அந்த கல்லுகளில் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் துலக்கமாய் எழுத கடவாய் என்று கட்டளையிட்டான். பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, இஸ்ரவேலே, கவனித்து கேள். இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஜனமானாய். ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று சொன்னான். மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசிம் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசே, செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பனையும் தன் தாயையும் துசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பன் மனைவியோடே சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடியால் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். யாதொரு மிருகத்தோடே புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும்
ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது குமாரத்தி ஆகிய தன் சகோதரியோடே சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். தன் மாமியோடே சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கன்மலையினாலே வெட்டெடுக்கப்பட்டவர்கள். கன்மலை யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை வெட்டி எடுத்திருக்கிறார். ஆனா இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மலையில், இந்த ஏபால் என்கிற மலையிலே என்ன சொல்லுகிறார்னா, கல்லை என்ன பண்ணக்கூடாது? வெட்டக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார். கற்களை என்ன பண்ணக்கூடாது? ஆமா, ஷேப் பண்ணக்கூடாது. இருக்கிற கல்லை அப்படியே வந்து என்ன பண்ணணுமா? பலிபீடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இதுக்கு ஒரு ரகசியம் உண்டு. ஏனென்று சொன்னால், இந்த மலை உங்களை ரட்சிக்க போதில்ல. இந்த மலை என்ட்ரன்ஸ். நீ போறதுக்கு முன்னாடி ஒரு தகுதியாய் நீங்கள் உள்ளே நுழைய வேண்டும். கர்த்தரை ஆராய்த்து விட்டு உள்ளே செல்ல வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆமென் சொல்லலாமே. ஆண்டவர் ஒரு தேசத்தையே வாக்களித்து கொடுத்திருக்கிறார். அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் முதல் என்ட்ரன்ஸ்லேயே அவர்கள் தேவனுக்காக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விட்டு உள்ளே செல்கிறார்கள். அப்போ ஒரு பெரிய வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை உண்டாகும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆமென் சொல்லலாமே. ஏனென்று சொன்னால், கர்த்தர் முன்குறித்தார். நீ போகும்போது உள்ளே நுழையறதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ்ல நீ என்ன பண்ணணும்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு நாள்ல இந்த சபைக்கு நீங்கள் உள்ளே நுழைவதற்கு முன்பாக தேவ பிரசன்னத்தோடு தேவ கிருபையை பெற்றவர்களாய் ஸ்தோத்திரத்தோடு துதியோடு நீங்கள் உள்ளே நுழைந்தவர்கள் எத்தனை பேர் என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். உங்களுக்கு தான் அது தெரியும். எத்தனை பேர் ஸ்தோத்திர ஜெபத்தோடு கடந்து வந்தீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வாத மலையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அல்லேலூயா. ஆசீர்வாத மலையை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க நீங்க. கன்மலை என்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப இயேசு எப்படிப்பட்டவர்னா உயர்ந்தவர். அந்த உயர்ந்தவர் உயர்த்தப்பட்டார் சிலுவையிலே. சிலுவையிலே உயர்த்தப்பட்டதினாலே இப்பொழுது நாம் உயர்ந்து காணப்படுகிறோம். அல்லேலூயா. சாபத்தீடானவைகள், சாபத்தீட்டுகள் உங்கள் நடுவிலே இல்லாதபடி ஆண்டவராகிய தேவன் இந்த ஏபால் மலையோ அல்லது கெர்சி மலையோ தேர்ந்தெடுக்கவில்லை. ஆண்டவராகிய தேவன் தேர்ந்தெடுத்த மலை எந்த மலைனா? கல்வாரி மலை. அந்த மலையில ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்து சாபத்தை நீக்கினார். ஆமென் சொல்லலாமே. ஏபால் மலையில சாபங்கள் என்ன பண்ணா கூறப்பட்டது. சாபங்களின் பிரகாரமே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டானது. அந்த சாபத்தை போக்கும்படியாய் இன்னொரு மலை தேவைப்பட்டது. கல்வாரி மலையிலே, கொல்கதா மலையிலே, மண்டை ஓடு எனப்படும் அந்த மலையிலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து இந்த ஏபால் மலையில அறிக்கையிட்டாங்க, அங்க இந்த பாவங்கள்லாம் செய்ய மாட்டோம், இப்படிதான் வாழுவோம், கர்த்தருக்கு ஏற்புடையவர்களாய், ஒழுக்கமுள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், நேர்த்தியாய், செம்மையானவர்களாய், அவருடைய அன்புக்குரியவர்களாய் நாங்கள் வாழுவோம், முழு மனதோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வோம் என்று சொன்னவர்கள் தான் சாபத்திற்குள்ளாக மாறினார்கள். காரணம், அவர்கள் சொன்னபடி செய்யல. கர்த்தருக்கு முன்னாடி அறிக்கை செய்தது பிரகாரம் அவர்கள் செய்யல. அதனாலே சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த சாபத்தை போக்கும்படியாக கிறிஸ்து இயேசு நமக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. கெர்சி மலையில் ஆசீர்வாதத்தை அவர்கள் கூறினார்கள், ஆசீர்வாதத்தையும் கூட பெற்றுக்கொண்டார்கள். அப்படி பெற்றுக்கொண்டும் கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள். அவர்களும் சாபத்திலே வந்தார்கள். அதற்கு தேவை இன்னொரு மலை, கிறிஸ்து என்கிற மலை. ஆமென். இப்பொழுது நாம் கூட இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதா என்பதை முதலாவது பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் திரும்பமாக உள்ளே செல்லலாம். எனக்கு அருமையானவர்களே, கெர்சி மலை என்ன மலைன்னு சொன்னேன்? ஆசீர்வாதத்துக்குரிய மலை. இந்த மலையில இன்னைக்கும் 3 பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மலையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த மலை எப்படிப்பட்டதுன்னா, கானானியர்களுக்கு, கானானுக்குரிய மலை. கானானியர்கள் இந்த மலையில இன்னைக்கும் 3 பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
என்ன பலிகளை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு யோவான் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். இந்த மலையிலும் அல்ல, எருசலேமிலும் அல்ல என்று ஆண்டவராகிய கர்த்தர் அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். கானானியர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் அன்னைக்கு இருந்தாங்க. கானானியர்கள் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். யாரால் புறக்கணிக்கப்பட்டார்கள்? யூதேயாவினாலே புறக்கணிக்கப்பட்டார்கள். இந்த சமாரியர்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு என்கிற கண்மலையானவர் போய் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் மலையை குறித்து பெருமையாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மலையில அநேக கடவுள் இருக்கு, அதை குறித்தே பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், அந்த மலையெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. எருசலேமில் இருக்கிற மலைகளை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் இருக்கிறார்கள். கானானியர்கள் அந்த எருசலேமில் இருக்கிற மலையை மேன்மையாக எண்ணினார்கள். கானானுக்குள்ளாக இருக்கிற மலையிலே தான் கானானியர்கள் அதிகமாக அவர்கள் வாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்போது கூட அந்த வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டு. வாசிக்கலாம். அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு. பெண்ணே, ஆண்டவர் சொல்றாரு, நம்பாத ஒரு மகளை நம்ப வைக்கிறாரு. நான் சொல்லுவதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும், நல்ல கவனிங்க, இந்த மலையிலும் அப்படின்னா இங்க இந்த மலைன்னு சொல்லியிருக்குல்ல, இந்த மலை பக்கத்துல பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு கெர்சி மலை. இது ரகசியம், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியல. இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால், இவன் மலையிலேயே போய் பலிபீடத்தை கட்டி அதிகமாய் அங்கே தொழுது கொண்டு வந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் ப்ரொசீஜரை மாற்றி புதிய ஏற்பாட்டினுடைய ப்ரொசீஜருக்குள்ள கொண்டு வராரு. இந்த மலையில் மாத்திரமல்லனா கெர்சி மலையை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா சபை கூட்டங்களின் நாயகன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. யூதர்கள் தொழுது கொள்வதற்கென்று தேவன் தனது பெயரை எருசலேமிலே நிலைநாட்டி இருந்தார். தேவன் எருசலேமிலே நிலைநாட்டியனப்பனா இருந்தார். எனவே ஆண்டவர் நாம மகிமைப்பட்டு இந்த சமேரியா குடிமக்கள் கெர்சி மலையிலே தொழுது கொண்டார்கள். கெர்சி மலைக்கு போய் அங்க தொழுது கொள்ள வேண்டும் என்று அது ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலமாய் பெரிய புண்ணிய ஸ்தலமாய் நினைத்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு புண்ணிய ஸ்தலத்துக்கு நிறைய பேர் போறாங்களா இல்லையா? அதுபோல அங்க போனா நடக்கும், இங்க போனா நடக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறவர்களுக்கு ஒன்றும் நடக்கல. காரணம் என்னன்னு சொன்னால், அந்த புண்ணிய ஸ்தலங்களிலே ஆண்டவர் இல்லை என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார். அங்க தொழுது கொள்கிறதுனால ஒன்றும் ஆகல. ஆசீர்வாத மலை தான் முன்னாடி உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு, அதாவது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள, அந்த கானான் தேசத்துக்குள்ள இவர்கள் உள்ளே புகுவதற்கு ஒரு பலி தேவைப்பட்டது. பலி செலுத்தினார்கள். அல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் அண்டையில வந்தாதான் ரட்சிப்பு உண்டாகும் என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். அதற்காக இந்த மலையில் மாத்திரம் அல்ல, இந்த மலையில் அல்லன்னு சொல்லிட்டார். இந்த மலையில் மாத்திரமல்ல, எல்லா மலைக்கு நீ போனாலும் ரட்சிப்பு உண்டாகாது. நீ எப்படி ரட்சிக்கப்படும்னா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆமேன்னு சொல்லலாமே. இப்போ நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோம். புறஜாதிகளாகி நாம் கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவனை மகிமைப்படுத்தி நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். ஏன்னா எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா. சமரியா குடிமக்கள் கெர்சி மலையிலே தொழுது கொண்டார்கள். ஆனால் தொழுது கொள்வதற்கான புதிய ஒழுங்கினை சமாரிய பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து கற்பிக்கிறார். நீ இதுவரையிலும் தொழுது கொண்டது ஒழுங்கான ஒழுங்குமுறை கிடையாது. நான் உனக்கு கற்பிச்சு தரேன். இனிமேல் நான் சொல்லுகிறபடி நீ தொழுதுகொள். கானானிய பெண்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய கணவன்மார்கள், பிள்ளைகள் எல்லாருமே பக்கத்தில் இருக்க அந்த கெர்சி மலையிலே போய் அங்கே பலி செலுத்தக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீ பலி செலுத்தி ஒன்னாக போறது கிடையாது. எப்படிப்பட்ட பலியை நீ செலுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லி காமிக்கிறார். ஆமென். நல்ல கவனிங்க. புதிய ஒழுங்கினை சமாரியா பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து கற்பித்து கொடுக்கிறார். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை எப்படி தொழுது கொள்வார்கள்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்டுக்கங்கப்பா, கேட்டுக்கங்க. ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் தொழுது கொள்கிறீர்களா? நம்முடைய முன்னோர்கள் ஏதேதோ மலைக்கு போவாங்க, ஏதேதோ என்ன பண்ண கடலுக்கு பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு போவாங்க. நடந்து போயிருக்கலாம்,
அல்லது என்ன பண்ணால் நிறைய பணத்தை கொண்டு போய் அந்த கோயிலே செலவு பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் அந்த ப்ரொசீஜரை ஒழித்து விட்டார். என்ன ப்ரொசீஜருக்குள்ள வர்றாருன்னா, நீ ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நீ அந்த மலைக்கெல்லாம் போக வேண்டாம். இருக்கிற இடத்துல ஒழுங்கா கதவை சாத்தி ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மையோடு நீ ஜெபிச்சாலே போதும், நான் வந்து இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளு காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படியாக பிதாவானவர் விரும்புகிறார் என்பதை யோவான் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நம்மளால் வாசிக்க முடியும். அது முதல் தேவனை தொழுது கொள்வதற்கு குறிப்பிட்ட ஓரிடத்தை தேவன் குறிக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, முக்கியமான சாராம்சத்தை நான் சொல்லிவிட்டு நான் போகிறேன். முன்னாடி மலையில தொழுது கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை மரித்து நமக்காக ஜீவனை கொடுத்த பிறகு கண்டமேனிக்கு ஓடிக்கொண்டு இருக்க கூடாது, பாரம்பரியத்தில் ஓடிக்கொண்டிருக்க கூடாது, அசுத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்க கூடாது. எங்க அப்பா அந்த மலைக்கு போனார், நானும் போறேன், எங்களுடைய குல தெய்வம் இருக்குது, எங்க முன்னோர்கள்லாம் வழிபட்டதான் அதான் அப்படின்னு போயிடக்கூடாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய நினைவாற்றல் எல்லாம் கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதற்கு. அதனால உங்க காசு பணத்தை செலவு பண்ணுவதற்கு நீங்க அங்கங்கேயும் ஓட தேவையில்லை. உட்காந்து ஒரு இடத்துல தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினாலே போதும். ஆமென் சொல்லலாமே. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்துவிட்டது. அருமையானவர்களே, விசுவாசிகளின் சபையாக ஒன்று கூடுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நாயகராக இருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி, கர்த்தாவே நீரே நாயகர், விசுவாசிகளாகிய நாங்கள் இப்பொழுது ஒருமனப்பட்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி அவரிடத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் இருக்குது, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்னும் யாக்கோபின் சொற்கள் நிறைவேறுகிறவைகளாக இது இருக்கிறது. யாக்கோபு தீர்க்க தரிசனமாய் சொல்லி வைத்திருக்கிற வசனத்தின் பிரகாரமே இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற காரியம் இங்கே நிறைவேறுகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் இயேசுவிடத்திலே சேருவார்கள். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபு முன்னாடியே சொல்லி வச்சிருக்கிறார். இந்த யாக்கோபும் பலிபீடத்தை எங்க கட்டினார் அப்படின்னா, இந்த கெர்ஷிம் இந்த ஏபால் மலைக்கு நடுவாக இங்கே ஒரு பலிபீடத்தை அவர் கட்டி வைத்திருக்கிறார். அங்க கட்டி வச்சுட்டு சொல்றாரு, இது என்ன பண்ண முக்கியம் அல்லப்பா, இயேசு என்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் வரப்போகிறார், அவர் வந்து உங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பார். அப்பொழுது அறிவிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவரை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள், அவரை நீங்கள் தொழுது கொள்ளுவீர்கள். இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது முக்கியமா என்ன எழுதப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் அவரிடத்திலே சேருவார்கள் என்னும் யாக்கோபின் சொற்கள் நிறைவேறுகிறவைகளாக இவையில் இருக்கின்றன. எனவே நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கூடி வருகிறோம். புனிதமாக்கப்பட்ட ஆலயங்களிலோ அலங்கரிக்கப்பட்ட பலகணிகளிடத்திலோ இசை கருவிகளிடத்திலோ அல்லது வரம் பெற்று சொல்லாற்றல் மிக்க ஒரு மனிதத்திலோ கூடி வருவதில்லை. நாம் எல்லாரும் எங்க இருக்கிறோம்னா, கர்த்தராகிய தேவனுடைய சபையில ஒழுங்கும் கிரமமாக இப்பொழுது ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம், தேவனுடைய வார்த்தையை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அங்கங்கே என்ன பண்ண பெரிய கோயில்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோயிலை கட்டி வைத்து பல திருவிழாக்களை என்ன பண்ண ஏறெடுத்து எப்ப பார்த்தாலும் தேரை இழுத்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களில். அதற்கு பேர் தேவாலயம் என்று சொல்லி அதற்கு பல விதமான ஜோடனைகள் எல்லாம் செலுத்தி அவைகளை செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். என்னென்னமோ பலிகளை செலுத்துகிறார்கள், நிறைய காரியங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதில் ரட்சிப்பு இருக்கா, விடுதலை இருக்கா, சமாதானம் இருக்கா? கொலை செய்கிறவன் கொலை செய்கிறான், விடுதலை இல்லாமல் இருக்கிறவன் விடுதலை இல்லாமல் இருக்கிறான், ஆண்டவரிடத்தில் அன்பை பெறாமல் இருக்கிறவன் அன்பை பெறாமல் இருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, அப்படி தொழுது கொண்டவர்கள் இதுவரையிலும் சந்தோஷமா இருக்கிறாங்களா? இல்லை இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஆரோக்கியமாக தான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி போனவன் ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கிறானா? இல்லை. ஏன் என்று சொன்னால், ஆண்டவருடைய கட்டளையை மறந்து அவன் வேறொன்றை பின்பற்றி போய்விட்டான்.
கர்த்தருக்கு உகந்தவைகளை தேடாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை தேடி இல்லாதவனாய் கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாதவனாய் மாறிவிட்டான். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எதெல்லாம் புனித ஸ்தலம் புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லுகிறீர்களோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து அருவருக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் அவரே ஜீவ தண்ணீரை தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் வேறொரு இடத்திற்கு நீங்கள் போகும் பொழுது அங்கே என்ன பண்றாங்க, இது புனித நீர், புனித தண்ணீர், இது ஊற்று உண்டாகிவிட்டது, நாங்க அதை குடிக்கிறோம் சொல்லி என்ன குடிக்க கொடுக்குறாங்க. அது இயேசுவின் நாமத்தினாலே நிகழ்ந்ததா? இயேசுவின் பெயரை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா? இல்லை. ஏதோ கிறிஸ்துவத்தின் மதத்தின் பெயரை வைத்து ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனவே நீங்கள் புனிதமாக கருதக்கூடிய புனித ஸ்தலங்கள் அல்ல என்பதை இந்த கானானிய ஸ்திரிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லித் தருகிறார். இன்னைக்கு இசைக்கருவிகள் அதிகமாய் வாசித்து பிரம்மாண்டமாய் லைட் செட்டிங் எல்லாம் போட்டு அதிகமாக என்ன ஆர்ப்பரிக்கிறாங்க, ஓஹோன்னு கத்துறாங்க. அது என்னன்னா ஆண்டவருக்கு பிடிக்கும்னா இல்லை. உள்ளான இருதயம் பரிசுத்தமாகணும். தேவன் சொன்ன கட்டளைகள், முறைமைகள், விதிமுறைகள், அவருடைய கோட்பாடுகள், அவருடைய தத்துவங்கள், அவருடைய நடக்கையின்படி வாழ்ந்து பெருக வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். அதை உணர்ந்து செயல்படுத்துவதற்கு தான் பைபிள் ஸ்டடி, வேதாகம களஞ்சியங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். சொல்லுவிய வேதங்களில் உள்ளவைகளை நாம் ஆராய்ந்து அறிய பார்க்க வேண்டும். வேதாகம புத்தகங்களில் உள்ளவைகளை நாம் அசை போட்டு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை தம்மிடத்தில் ஈர்க்கும் தெய்வீக காந்தமாக அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலே நாம் ஒன்றாக கூடுகின்ற இடத்திற்கு எவ்வித முக்கியத்துவமும் இல்லை. எனக்கு அருமையானவர்களை நல்லா சொல்றேன் கேளுங்க. உங்க சபைக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அதை கேட்டு என்ன பண்ண போற, நீயும் வரணும்னா வா. அல்லேலூயா சொல்லலாமே. என் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜனங்களை வைத்து கணக்கு வைத்து 1000 பேர், 2000 பேர் அல்லது 100 பேர், 50 பேர், அதை வைத்து கணக்கு கிடையாது. தனிப்பட்ட ஆத்துமா கர்த்தருக்குள்ளாக களி கூர்ந்து மகிழ்ந்து நித்திய ஜீவனை பெறும்படியாக ஓட வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்றாங்க, கூட்டம் இருக்கிற இடத்துல ஓடுகிறார்கள். ஏன்னா அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, எதுவும் என்ன பண்ண பார்க்க மாட்டாங்க, எதுவும் பேச மாட்டாங்க, போவேன் வருவேன்னு இருப்பாங்க. நீங்கள் இயேசுவோடு ஐக்கியம் வைத்திருப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். நீங்கள் சபையின் நடுவிலே நீங்கள் அமர்ந்து ஜெபித்து துதித்து பாஸ்டரிடத்தில் சந்தேகங்களை கேட்கிறவர்களாய் பாஸ்டரோடு இசைந்து என்ன பண்ண ஜெபித்து ஊழியத்துக்கு கடந்து போவீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆண்டவர் அதை விரும்புகிறார். உண்மையான தொழுகையின் போது நாம் பரலோக அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைகிறோம். எல்லாம் சொல்லுங்களேன், உண்மையாக நான் தொழுது கொள்ளும் பொழுது நான் பரலோக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நுழைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பரலோக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நுழையக்கூடியவர்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன பண்ணாங்க, இந்த ஏபால் மலைக்கு இந்த கெர்ஷி மலைக்கு உள்ளே என்ன பண்ண நுழையும் பொழுது அவர்கள் அங்கே பலிபீடத்தை கட்டினார்கள். இந்த பலிபீடத்தை குறித்த அநேக வீடியோக்கள் ஆங்கிலத்தில் இருக்கிறது. அநேக புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டவைகள் இன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுடைய புகைப்படங்கள் தான் உண்மையான ஒரிஜினல் புகைப்படங்கள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த வகை வியத்தகு தெய்வீக கூட்டத்திலே பரிசுத்தாவியின் வல்லமையினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமது இருதயத்தை ஊற்றி நாம் தேவனை ஆராதிக்கத்தக்க ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் விரும்புகிறார். இந்த முறைமையை, இந்த ப்ரொசீஜரை ஆண்டவர் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் சிறு கூட்டமாய் இருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு காரியங்களை நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே நீங்கள் இந்த ஆலயத்திற்கு அல்லது இந்த தெய்வீகமான இடத்திற்கு வந்தது சபையின் கூடி வருதலை விட்டுவிடாதபடி தேவனுக்குள்ளாக மகிமையான காரியங்களை பிரசன்னத்தை உணரும்படியாய் வந்திருக்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஆமென். அது சரியில்லைன்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாருமே புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், புதிதாய் கர்த்தருக்குள்ளே வந்தவர்கள். உங்களுடைய தலைமுறை எல்லாமே விளங்காமல் போய்விட்டார்கள். ஏனென்று சொன்னால் சாபத்தீடானவைகளை, சாபத்திற்குரியவர்களை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். நீங்கள் மொட்டை போடணும் அவசியம் இல்லை. ஏசு உனக்காக ரத்தம் சிந்திட்டார். அல்லேலூயா. நீ போய் இன்னுமேல் சுன்னத் பண்ணணும் அவசியம் இல்லை. அதாவது விருத்த சேதனம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் உனக்காக ரத்தம் சிந்திட்டார். அல்லேலூயா. நீ சாபத்திலே வாழணும் அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால உன் சாபம் அடியோடு அகன்று போய்விட்டது. ஏன்னா சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாக சாபங்கள் எல்லாம் போக்கப்பட்டு விட்டது.
நீங்கள் விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக விலைக்கிரயம் செலுத்தினார், அவர் உங்களை வாங்கி கொண்டார். எனவே உங்களுக்கு சாபமும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை, அலறுதலும் இல்லை. ஆனந்த மகிழ்ச்சியினாலே பொங்கக்கூடியவர்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சாபத்தீடானவைகள், சாபத்தீட்டுகள் எல்லாம் மறைந்து ஒளிந்து விட்டது என்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனவே இந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரம்பி நீங்கள் எப்பொழுது ஜெபித்து கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை மோசேக்கு மேலாக வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். ஒரு ஏனோக்கை காட்டில என்ன பண்ணா கர்த்தருக்குள்ளாக இருந்து கர்த்தர் உங்களை எடுத்துக்கொள்ளுகிறதை பார்க்க விரும்புகிறார். ஆமென் சொல்லலாமே. அப்ப நீங்கள் விலையேற பெற்றவர்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலும் இந்த புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் விசேஷித்தவர்கள். காரணம் என்னன்னா, எப்பொழுதும் பரிசுத்தாவின் நிறைவோடு இருப்பீர்கள், பரிசுத்தாவின் வல்லமையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நாம் தேவனை ஆராதிக்கத்தக்க ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே நமது சரீரம் இந்த பூமியிலே இருக்கும்போது, இந்த பூமியில் இருக்கும் பொழுது இளைப்பாறுதல் இல்லாமல் போராடுகிற இந்த உலகை விட்டு வெகு தொலைவில் இருந்து நமது ஆவி கடந்து சென்று விடுகிறது. அல்லேலூயா. வெகு தொலைவிற்கு இந்த பூமியில் இருக்கிற பொல்லாத ஆவியிலிருந்து நம்ம விலகி தேவனுடைய ஆவியிலே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கானான் தேசத்துக்கு போகுங்களாட்டியும் எல்லா பேருமே முறுமுறுத்து செத்து போனார்கள். அநேக பேர் என்ன பண்ண கறி சொத்துக்காக ஆசைப்பட்டு செத்து போனார்கள். அநேக பேர் என்னை மதிக்கவில்லை, எனக்கு என்ன பண்ண முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி அவர்கள் பாதாளத்திலே புதைக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும், எப்படி நாம் ஊழியத்தை நடப்பிக்கணும், எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றும் இந்த கிறிஸ்துவின் மலையிலே, இயேசு என்கிற மலை நமக்கு கற்று கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்து, அவரை நோக்கி பார்க்கணும், அவரிடத்துல பேசணும், அவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லலாமே. அப்ப நீங்கள் தேவனாகிய இயேசுவிடத்திலே வந்தவர்கள், கண்மலையை பார்த்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அவரிடத்திலே நீங்கள் ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ, என்ன ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு, அங்கே அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன், இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இரட்சகருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த இரட்சகருடைய வார்த்தைகளுக்கு நான் இப்ப சொன்னேன் அல்லவா, இதற்கு எதிர்மறையாக என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். நீங்க கண்மலையாகிய கிறிஸ்துவிலே வந்திருக்கீங்க. இயேசுடைய மலையிலே நீங்கள் ஏறி சந்தோஷமா இருக்கீங்க, பிரகாசமா இருக்கிறீங்க. அந்த மலையில ஏறி பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கீழே இருந்து பார்த்தா என்ன பண்ண, மேலே இயேசு கிறிஸ்து தெரிகிறாரு. நீங்கள் அவருக்குள்ளாக சென்று கீழே பார்க்கும் பொழுது ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் நோட்டமிட முடியும். எனவே நீங்கள் உண்மையுள்ளவர்கள், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்கள், அவருடைய மக்கள். நாம் இயேசு கிறிஸ்துடைய மக்களாய் நாம் இருக்கிறோம். அவருடைய மக்கள் கூடுகிற இடத்திற்கு சிறப்பான முறையிலே நமது ஆண்டவர் வருகை புரிகிறார். நாம் கூடியிருக்கிற இடத்துல ஆண்டவர் சிறப்பாய் நம்மளை நடத்தி செல்லக்கூடிய விதத்திலே இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய திருப்பெயரால ஏறெடுக்கும் புகழ்ச்சியையும் ஏறெடுக்கக்கூடிய மன்றாட்டையும் தமது தந்தையிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைக்கிறார். நமது நடுவில் சபாபதியாக, அவர்தான் மன்னன், அவர்தான் சபாபதியாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டிருப்பது நாம் பெற்ற நற்பெயராய் இருக்கிறது. உங்களுக்கு நற்பெயர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகக்கூடியதா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களை, ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த மலைக்கு நீ போக வேணான்னு சொல்றார். எந்த மலைக்கு? இந்த கர்ஷி மலைக்கு நீ போய் நீ கும்பிட வேணாம். உன் முன்னோர்கள் என்ன பண்ணா ஒரு நல்ல நோக்கத்தோடு செய்தார்கள். பின்னாடி வர சந்ததி அதை என்ன ஆயிடுச்சு, மெழுகுதிரி கொளுத்தி வச்சு, ஊதுபத்தி கொளுத்தி வச்சு, அங்கே போய் கடா வெட்டி அங்கே சந்தோஷமா சாப்பிட்டு அப்படி வந்துடுறாங்க. அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. முன்னாடி கடந்து வந்தவங்க கரெக்டான ப்ரொசீஜரோடு அதை ஃபாலோ பண்ணி உண்மையாக ஆராய்த்து கொண்டு வந்தார்கள். பின்னாடி இருக்கிற தலைமுறை அதை இஷ்டத்துக்கு என்ன பண்ண, பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கடந்து போய் பண்டிகை கொண்டாடியே ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தூசணமாய் எண்ணி விட்டார்கள். அதனால நீ அந்த மலைக்கு போக தேவையில்லைன்னு சொல்லி கானானிய பெண்ணுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்று அந்த ஊரார் அறிந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள்
யாத்ராமத்திற்கு பிறகு வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள் முதலிலே நுழைந்ததும் மோசேயுடைய அறிவுறுத்தலின்படி, யாருடைய அறிவுறுத்தலின்படி? மோசேயுடைய அறிவுறுத்தலின்படி ஆசீர்வாத விழாக்களை நிகழ்த்திய இடமாக இந்த மலை காணப்படுகிறது. அது கெர்சி மலையாய் இருக்கிறது. கெர்சி மலை சமாரியர்களுக்கு புனிதமாய் இருக்கிறது. அது புனிதமாய் அவர்களுக்கு காணப்பட்டது. இன்றும் அவர்கள் பலி செலுத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எருசலேமின் கோவில் மலையை விட ஒரு புனித ஆலயத்திற்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இந்த கெர்சி மலையை கருதுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, எருசலேம் தேவாலயத்தின் அந்த மலையை பார்க்கலாம். இந்த கானானியர் அதிகமாக எதை விரும்பினார்கள் என்றால், இதுக்கு கெர்சி மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஏனென்று சொன்னால், எருசலேம் தேவாலயத்துக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் எல்லாம் வருவாங்க. ஆண்டவர் அந்த மலையும் கூட தூக்கி விட்டார். எருசலேமில் இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் புனிதமானது மலை கிடையாது என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அல்லேலூயா. ஒரு புனித ஆலயத்துக்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இந்த கெர்சி மலையாக காணப்பட்டது. சமரியாவின் பாரம்பரியத்திலே இது உலகின் மிக பழமையான மற்றும் மத்திய மலையாக காணப்படுகிறது. அங்கே இருக்கிற மலைகளிலே மத்திய மலையாக அவைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இவைகள் முற்பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கே சொன்னதுனால இந்த மலையை பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எருசலேம் தேவாலயம் சாலமோனால் கட்டப்பட்டது. அந்த தேவாலயம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அந்த இடத்துல முத அந்த பலிபீடத்தை கட்டினார்கள். அதை பெருசாக என்ன எண்ணினார்கள், உயர்வாக கருதினார்கள். ஆண்டவரை அதை வெறுத்தார். எப்ப வெறுத்தார்னா, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தவர் அந்த மலைக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. எனவே சமாரியன் பாரம்பரியத்தில் இது உலகின் மிக பழமையான மற்றும் மத்திய மலையாக இருக்கிறது. இது பெரும் வெள்ளத்திற்கு மேலே உயர்ந்து நோவா இறங்குவதற்கான முதல் நிலத்தை வழங்குகிறதாய் காணப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, நோவாவினுடைய பேழை இருந்துச்சு அல்லவா, அந்த பேழை கூட என்ன பண்ண அரராத்து மலையிலே நின்றது. அல்லேலூயா. அப்படி ஒரு பெரிய மலையாக இந்த மலையானது காணப்படக்கூடியதாய் இருந்தது. ஆபிரகாம் தன் மகன் ஐசக்கை ஏறக்குறைய பலியிட்ட இடமும் இதுவாய்தான் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது இந்த ஏபால் மலை மற்றும் கெர்சி மலை என்று நான் பார்க்கிறோம் அல்லவா. இந்த கெர்சி மலை பழைய ஏற்பாட்டிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மலையா இருக்கிறது. அது அந்த மலையை சுற்றில் இருக்கிற ஒரு மலைகளிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஈசாக்கை ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன பிரகாரம் ஆபிரகாம் என்ன பண்றாரு, இந்த மலை மோரியா மலைக்கு என்ன பண்ண கூட்டிட்டு போறார். அப்போ மோரியா மலை இங்க நல்ல கவனிங்க, இடையில அநேக மலைகள் இருக்கிறது பாருங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் சுத்தி வந்திருக்கிறாங்க. இது குட்டி குட்டி மலைகளாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, மோரியா மலையில பலி செலுத்துவதற்கு ஈசாக்கை ஆபிரகாம் கூட்டிட்டு போறார் அல்லவா, அதுவும் இந்த இடத்துல தான் காணப்படுகிறது. அல்லேலூயா. மறுபுறம் யூதர்கள் தியாகத்திற்கு அருகிலே இருக்கும் இடத்தை மோரியா மலையாக கருதுகிறார்கள். தியாகத்திற்கு அருகிலே இருக்கும் மலையாக மோரியாவை அவர்கள் கருதுகிறார்கள். இப்ப கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் முக்கியமா இருக்கக்கூடியது என்னன்னா, இந்த ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. இஸ்லாமியர்கள் அதை விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நம்ம இந்திய கவர்மெண்ட் கூட விடுமுறை என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஃபங்க்ஷன் பக்ரீத் என்று நிகழ்ச்சிக்கு, அதாவது ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி செலுத்த கூட்டிட்டு போனதுனால இவங்க ஆடுகளை அன்ற நாளில் பலி செலுத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா ரைட்டு தான் அதெல்லாம். ஆனா அது ரட்சிப்பு கிடையாது. அந்த மலையிலே செய்யப்பட்டது அது உண்மை கிடையாது. மோரியா மலையில ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டுட்டு போய் பலி செலுத்துவதற்கு ஒரு ஆட்டை பிடிச்சி அடிச்சாலும் கூட அது உண்மை கிடையாதுப்பா. உண்மையா அந்த ரியாலா அடிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவாகிய நான். எனவே பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்து விட்டது. அதனால அந்த மலையை நோக்கி பார்க்காத. அது முன்னாடி பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு நான் என் அப்பனை வந்துட்டேன், உடன்படிக்கையை நிறைவேறிவிட்டேன். உடன்படிக்கை ஏற்படுத்தாத போது இருந்தது பழைய ஏற்பாடு. அந்த மலைகள் எல்லாம், அந்த மலைகளிலே சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, எல்லா பலிகளை ஏறெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான பிறகு அந்த ப்ரொசீஜர் எல்லாம் வேணாம், நான் சொல்லுகிற ப்ரொசீஜருக்கு வாங்க, நீ எங்க வேணுமானு தொழுதுகொள். மலைகளிலே
ஆங்காங்கே என்ன பண்ண ஏதோ ஒரு தெய்வத்தின் பெயரை வைத்துக்கொண்டு அந்த மலைகளின் நடுவிலே ஏதோ திருவிழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீ ஒரு மலைக்கு ஏற வேணாம், அல்லேலூயா, நீ கண்மலைக்குள்ளாக இருந்தாலே போதும், அல்லேலூயா. கண்மலையே இறங்கி வந்துட்டார் உனக்குள்ள. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கிரியாத் லூசா என்ற சமாரியன் கிராமமும் அங்கேதான் இருக்கிறது. பிரகா என்கிற இஸ்ரவேலிய குடியேற்றமும் கெர்சி மலையிலே முகட்டிலே அமைந்திருக்கிறது. கெர்சி மலையுடைய முகட்டுக்கு கீழே இந்த கெர்சி மலை அந்த முகட்டுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த கிரியாத் லூஷா அப்படின்னு பைபிள் இருக்கு, அந்த இடம் இருக்குது. பிரகா அப்படின்னு என்ன பண்ண ஒரு இடம் இருக்கு, அது வேதாகமத்தில் யோசுவாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் சுதந்திரிக்கப்பட்ட ஒரு தேசமாக அது காணப்படுகிறது. அல்லேலூயா. 1987ஆம் ஆண்டு முடிந்த இன்டிஃபாடாவின் போது, அதாவது அங்கே ஒரு சண்டம் நடந்தது, வன்முறையின் போது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா இந்த மலைகளில் ஜனங்கள் அதிகமாய் கூட ஆரம்பித்து விட்டார்கள், அங்கே வாசம் பண்ண தங்கிவிட்டார்கள். எனவே பல சமாரியன் குடும்பங்கள் நஷ்டாபிலே இருந்து கெர்ஷி மலைக்கு இடம்பெயர்ந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த கெர்ஷி மலையை குறித்ததான ஒரு வீடியோவை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். இதை நீங்கள் அருகிலே தூரத்தில் இருக்கவங்க கொஞ்சம் அருகில வாங்க, அங்கங்க பார்த்துக்கங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கெர்ஷி மலைக்கு அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இன்று மீதமுள்ள சமாரியரில் பாதி பேர் கெர்ஷிமுக்கு அருகாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் கிரியாத் லூஷா என்ற சிறிய கிராமத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இதுதாங்க இப்போது இருக்கிற கெர்ஷிம். இந்த கெர்ஷிம்ல இந்த மையப்பகுதியில் இன்னைக்கும் பலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். பலி செலுத்துகிற இடமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கானானியர்கள் மாத்திரமல்ல, ஒரு சில யூதர்களும் இந்த இடத்துக்கு என்ன பண்ண போறாங்க, பலி செலுத்துகிறாங்க. இந்த நான் சொன்னேன்ல கெர்ஷி, அல்லேலூயா, அதுதான் இது. கிரியாத் லூசா என்கிற பட்டணமானது இங்கே காணப்படுகிறது. 1987 போது ஒரு யுத்தம், போர் எல்லாமே கீழே நடக்க விட்டியுமே மலைகளுக்கு ஓடி போய் இங்கே ஒளியும்படியாய் வந்தார்கள். அப்ப மலைகளிலே அவர்கள் தங்களுடைய குடிகளை அமைத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது ஏறக்குறைய ஒரு 4 நிமிட வீடியோவாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கிரியாத் லூசா என்ற சிறிய கிராமமானது இங்குதான் காணப்படுகிறது. கிரியா என்ன பண்ண லூசா. நாம் யோசுவாவின் புத்தகத்தில் அநேக பெயர்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா. ஒவ்வொரு பேரா ஒவ்வொரு இடமா நம்ம வாசித்துக்கிட்டே வந்தோம். இந்த 12 கோத்திரத்துக்கும் ஆண்டவராகிய தேவன் முன்கூட்டியே மோசேயின் மூலமாக எழுதப்பட்டவைகளின் பிரகாரம் யோசுவா பிரித்து கொடுக்கிறார். அப்படி பிரித்து கொடுக்கும் பொழுது இந்த கோத்திரத்தாருக்கு இந்த இடம், இந்த கோத்திரத்தாருக்கு இந்த இடம் என்று சொல்லும் பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த வீடியோவிலே இருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இப்ப நாம் இன்னுமாக கற்றுக்கொள்ள போகிறோம். மணி 11:10 ஆகுது. 11:30 மணிக்கு சரியா என்ன பண்ண முடிச்சு நான் உங்களை அனுப்பிவிட நான் பார்க்கிறேன். தேவநாமம் மகிமைப்படட்டும். இன்னும் நான் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் முக்கியமான சம்பவங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எந்த ஒரு மலைக்கும் போகல, புண்ணிய ஸ்தலங்களுக்கு எதுவும் போக தேவையில்லை. இனிமேல் போவீங்களா? உங்க அம்மா கூப்பிடுறாங்க, உங்க ஆட்டுக்குட்டி கூப்பிடுதுன்னு போகக்கூடாது. உங்க பிள்ளைகளை முதலாவது தேவையில்லாத இடத்துக்கு அமுச்சு வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு பாட்டிகளை கூப்பிட்டுக்கிட்டு வேனில் கூப்பிட்டுக்கிட்டு எங்கெங்க ஒவ்வொரு கோயிலா, புளியம்பட்டி அந்தோனியார் கோயிலில் இருந்து, வேளாங்கண்ணி கோயிலிருந்து, பூண்டி கோயிலில் இருந்து அப்படியே என்ன பண்ணா சுத்திக்கிட்டு அலைகிறது. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை ஒழுங்கா செயல்படுத்தாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒழுங்கா மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துடணும், தேவனண்டையில் வரணும். கடற்கரை ஓரமாக இருக்கிற இடத்துக்கு போகிறது, மலைகளுக்கு என்ன பண்ண போகிறது. உங்கள் ஆண்டவர் அப்படி போய் சொல்லி ஜாலியாக இருக்க சொன்னாரா? உத்தும் உண்மையுமா இருக்கணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மை உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் இந்த மலைக்கு வருவோம். எந்த மலை என்று சொன்னால் இந்த யோசுவாவின் பலிபீடம் அமைத்ததான முக்கியமாக ஏபால் என்ற மலைக்குள்ளாக நாம் வரப்போகிறோம். மோசேயுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எப்படி அழைப்பார்கள் என்றால் மோசேயின் வெளிப்பாட்டு புஸ்தகம் என்று சொல்வார்கள், மோசேயுடைய போதனை புத்தகம் என்று சொல்வார்கள். ஏன்னா இந்த புத்தகத்துல தான் இந்த மலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி என்ன என்று சொன்னால் யோசுவா 8:30. அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏபால் மலையிலே உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. ஏபால் மலையிலே எப்படி உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். யோசுவாவின் பலிபீடத்தை குறித்து பார்க்கலாம். இந்த மலை மேற்கு கடற்கரையிலே உள்ள மிக உயரமான சிகரம் என்று சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, இது கடல் மட்டத்திலிருந்து 935 மீட்டர் உயரம் உள்ளது என்று சொன்னேன். இது கடல் மட்டத்திலிருந்து 3068 அடி உயரத்திலே காணப்படுகிறது. ஏபால் மலை தோராயமாக 17 கிலோமீட்டர், அதாவது 6.6 சதுர மைல் பரப்பளவிலே உள்ளதாய் காணப்படுகிறது. இது சுண்ணாம்பு கற்களால் ஆனது. கெர்சி மலை மாத்திரமல்ல, அங்க இருக்கிற மலையை பார்த்தீங்களா? ஏதாவது கலரா இருக்குதா? எல்லாமே சுண்ணாம்பு கல். அல்லேலூயா. கெர்சி மலையா இருக்கட்டும், மற்ற மலைகளா இருக்கட்டும், ஏபால் மலையா இருக்கட்டும், எல்லாமே சுண்ணாம்பு கற்களா இருக்கிறது. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகவில்லை என்றாலும் கூட நீங்கள் இந்த மலையை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனக்கு அருமையானவர்களே, டூரிஸ்ட் பிளேஸுக்கு நாங்கள் போனாலும் கூட இந்த மலைக்கெல்லாம் எங்களை கூட்டிட்டு போகலை. 2013 இஸ்ரவேல் தேசத்துக்கு டூர் போனோம். அப்பெல்லாம் இந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகல. இதெல்லாம் முக்கியம் இல்லாத இடங்களாக அவர்கள் கருதினார்கள். எனவே டூரிஸ்ட் பிளேஸுக்கு நாங்கள் போகும்பொழுது இந்த இடங்களுக்கு பார்க்கல. அதுக்குரிய நேரமும் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா மலைகளுக்கு ஒவ்வொரு மலையை ஏறி இறங்கினோம்னா 30 நாளைக்கு மேலே என்ன பண்ணா டூரு ஆயிரும். அல்லேலூயா. எனவே குறிப்பிட்ட இடங்களை மட்டும்தான் அவர்களும் காமிப்பார்கள். ஆக மொத்தம் இது சுண்ணாம்பு கற்களால் ஆனது. கெர்சி மலையை விட 60 மீட்டர் 200 அடி உயரத்தில் எந்த மலை காணப்படுகிறதுனா ஏபால் மலை காணப்படுகிறது. அப்ப ஏபால் மலையை காட்டிலும் 60 மீட்டர் 200 அடி உயரம் உள்ளது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த கெர்சிம் என்கிற மலை. அப்ப அந்த ஏபால் மலையை காட்டிலும் இந்த மலை உயர்ந்ததாய் காணப்படுகிறது. ஏன்னா இது ஆசீர்வாதத்தின் மலையாய் காணப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, மோசேயுடைய வெளிப்பாடு யோசுவாவுக்கு கடந்து வந்தது. மோசேக்கு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினாரோ அதே தான் யோசுவா செய்து முடித்தார். எனவே உங்களுக்குள்ளே ஆண்டவர் தருகிறதை நீங்கள் செயல்படுத்தணும், உங்களுடைய சந்ததி செயல்படுத்தணும். உங்களுக்குரியவர்கள் கர்த்தருடைய கிருபையின்படி அந்த வெளிப்பாட்டை செயல்படுத்தி முடிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. மனித குலத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு கடவுள் உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். எனவே மற்ற புறஜாதிகளைப் போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் புறஜாத மார்க்கத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. மனித குலத்தின் நன்மைக்காக கடவுள் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட வேதி எழுத்துக்களை நாம் நம்ப வேண்டும். அது பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், ஒதுக்கி வச்சுட்டு போயிடக்கூடாது. அதை நான் நம்ப வேண்டும். யோசுவா புத்தகத்தில் அதிகமாய் பேர்கள், அந்த நிலத்தினுடைய பெயர்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும், ஏரியாலாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப பார்க்கும் பொழுது படிக்கும் போது வாய்க்குள்ளே அந்த பெயர்கள்லாம் நுழையாது. ஆனா அவைகள் எல்லாம் பிரித்து ஆசீர்வாதத்திற்காக கொடுக்கப்பட்ட இடங்கள். நீங்க நன்றாக இருந்து சுதந்திரித்த இந்த தேசத்தில் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பீர்களாக என்று ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். நீங்க சாபத்தை வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். சாபத்தை எடுக்கணும்னா எடுத்துக்க, ஆசீர்வாதத்தை எடுக்கணும்னா எடுத்துக்க. நீ எதை எடுத்துக்கொள்கிறாய் என்பதை நான் முன்மத்தியில வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். யோசுவா 8:30. பின்பு யோசுவா கடவுளுக்கு ஏபால் மலையில் ஒரு பலிபீடத்தை கட்டினார். மோசேயின் அறிவுறுத்தல்களின்படி இஸ்ரவேல் மக்களுக்கு யோசுவா இந்த பலிபீடத்தை கட்டினார். இது மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி கட்டினார். மோசேயுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படியே அவர் கட்டினார். இது இருப்பு கருவியால் வெட்டப்படாத முழு கற்களால் செய்யப்பட்ட பலிபீடமாகும். அதன் மீது அவர்கள் கடவுளுக்கு முழு தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். ஏபால் மலையிலே ஏன் பலிபீடம் கட்டப்பட வேண்டும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கட்டப்பட வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, கெர்சி மலையில பலிபீடம் கட்டப்படவில்லை. ஏபால் மலையில் மாத்திரமே என்ன கட்டப்பட்டது? பலிபீடம் கட்டப்பட்டது. ஆனா கெர்சி மலையில பலிபீடம் என்ன பண்ணல, கட்டப்படல. அது ஆசீர்வாதத்துக்குரிய மலையினால இங்க போய் என்ன பண்றாங்க, பஸ்கா பண்டிகையும் இன்னும் 2 பண்டிகைகளையும் இங்க கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா பலிபீடம் கட்டப்பட்ட இடம் எது? ஒரே ஒரு மலை, ஏபால் மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு தெய்வீக வெளிப்பாட்டின் அடிப்படையிலே அமைய தேவனை தேர்ந்தெடுத்த மலைதான் ஏபால் மலை.
ஏபால் மலையை ஆண்டவரை தேர்ந்தெடுக்கிறார். கடவுளின் பலிபீடம் ஒரே இடத்திலே இருக்க வேண்டும், அமைய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஏபால் மலையை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். இந்த ஏபால் மலை எது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பாருங்க, இந்த மலை தான். இந்த மலை இப்போது இருக்குது பாருங்க, இது ஏபால் மலையாய் காணப்படுகிறது. அந்த கற்குவிகள் இன்னைக்கு அங்கே இருக்குது, கற்குவியலாக அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். கண்ட இடமெல்லாம் போயிட்டு என்ன பண்ணக்கூடாதான்? தகன பலிகளை ஏறெடுக்க கூடாதான். அப்ப ஒரே ஒரு இடம் குறிக்கப்படக்கூடியதா இருக்கிறது. 14வது வசனம் சொல்லுகிறது, உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஒரு இடம் குடிக்கப்படுகிறது, அந்த ஒரு இடம்தான் இந்த மவுண்ட். இந்த ஒரு இடம், இதை குறித்து நான் பார்க்கலாம். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 4 முதல் 5 முடிய உள்ள வசனங்களில் வாசிக்கும் போது இவ்வாறாக இருக்கிறது. மேலும் நீங்கள் யோர்தானை கடந்த போது இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை ஏபால் மலையிலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அங்கே இருப்பாயுதம் படாத கற்களாலே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவாய். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதன் மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட்டு, அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் போது 7வது வசனத்தை பூசித்து சந்தோஷமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் கோத்திரத்தின் பிதாக்கள் 6 பேராக எதிர் திசையிலே நின்று 6 பேர் ஆசீர்வாதத்தையும் 6 பேர் சாபத்தையும் கூற வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். 6 பேர் எதிர் திசையிலே நிற்க வேண்டும். இந்த படம் உங்களுக்கு தெரியுதா? 6 கோத்திர பிதாக்கள், அங்கிட்டு 6 கோத்திர பிதாக்கள் எதிரே திசையில் இருக்க வேண்டும் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. எனவே இஸ்ரவேல் ஜனங்களின் கட்டளைகளை கேட்காத, அதை செயல்படுத்தாத ஒவ்வொருவருக்கும் சாபமானது வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் என்ன வந்துதான் சேரும்? சாபம் சேரும். அப்ப செயல்படுத்த வேண்டும் தேவனுடைய கட்டளைகளை, அந்த கட்டளைகளை முறைமைகளை சரியாய் கடைபிடிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய தேவன் இன்னும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் அதிகமாக தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் நடுவில் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வீங்களா? எடுத்துட்டீங்களா? அந்த ஆசீர்வாதம் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த ஆசீர்வாதம் அவர் மூலமாக வருகிறது. எனவே இஸ்ரவேல் ஜனங்களின் கட்டளைகளை கேட்காத செயல்படுத்தாதவர்களுக்கு சாபமும், ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு செயல்படுத்துகிறவர்களுக்கு ஆசீர்வாதமும் கூறும்படியாக இங்கே அவர்கள் கூடினார்கள். அல்லேலூயா. லேவியர்கள் ஆசாரியர்கள், அவர்கள் சொல்ல மக்கள் ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் உபாகமம் 27ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அவைகளை மார்கரெட் அவர்கள் வாசித்திருக்கிறார்கள், நீங்களும் வாசித்திருக்கிறீர்கள். பாவிகளுக்கு எதிராக நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் என்ன என்று கூறி கண்டனம் செய்யப்பட்ட இடம் இந்த ஏபால் மலை. பாவம் எப்படிப்பட்டது, என்னென்ன பாவம் செய்யக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? அந்த இடத்துல தான் இருக்குது. இன்னைக்கு ஈஸியா கொலை பண்ணிட்டு வந்துடுறாங்க. விபச்சாரம் பண்ணுவது பாவம், விபச்சாரம் பண்ணக்கூடாது. நீ போகிற தேசத்துல அங்க இருக்க பெண்ணோடு கூட என்னன்னா விபச்சாரம் பண்ணக்கூடாது, அங்க இருக்க பெண்ணை திருமணமே பண்ணக்கூடாது, தகப்பனை தாயை சபிக்க கூடாது. வேற என்னென்ன இருக்கு நீங்களே பார்த்து அப்படியே சொல்லுங்க. தகப்பன் தாயை சபிக்க கூடாது, ஆமேன் என்று சொன்ன விட்டு அவங்க என்ன பண்ணாங்க? ஆமேன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தகப்பன் தாயை சபிக்க கூடாது. அப்படி சபிச்சுச்சுன்னா சாபம் வரும். கொலை செய்தால் சாபம் வந்துடும், விபச்சாரம் பண்ணினா சாபம் வந்துடும், கானான் தேசத்துக்குள்ள இருக்கிற பெண்ணை திருமணம் பண்ணினால் சாபம் வந்துடும். அப்ப ஜனங்கள் என்ன பண்ணாங்க? சாபத்துக்குள்ளேயே போய் கொண்டே இருந்தாங்க. வேற ஏதாவது இருக்குதா? பிறருக்குரிய எல்லை, அந்த கோடு என்ன பண்ண வச்சிருப்பாங்க, அந்த இதை என்ன பண்ண அபகரித்துக் கொள்ளுகிறவன் சாபத்துக்குள்ளாக மாறுவான். இன்னைக்கு அநேக இடத்துல இந்த பொலிக்கல்ல தூக்கி மாத்தி என்ன பண்ண ஊனி வச்சிடறாங்க. அப்படிப்பட்டவன் சாபத்துக்குள்ளாக மாறுவான். குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுவான். பரதேசி திக்கற்றவன் விதவைகளை இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவர்களுடைய
இவர்களுடைய நியாயங்களை எவன் புரட்டுறானோ அவன் சபிக்கப்பட்டவன். திக்கற்றவர்களை, விதவைகளை, ஆதரற்றவர்களை, அனாதைகளை, இவங்கள் நியாயத்தை கேட்டு போவாங்க கோர்ட்டுக்கு. அங்கே என்ன பண்ண, நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுவான் என்பதை வேதாகம புத்தகம் தெளிவாக இருக்கிறது. வேற தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடியினாலே சபிக்கப்பட்டிருப்பான். அப்ப சாபங்கள் எது என்பதை தெளிவாக வேதாகமம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சாபத்தில் இருக்கிறாங்க. இன்னொருத்தன் பொண்டாட்டியை வச்சுக்கிறது, ஏதோ என்ன பண்ண கூட சொந்தங்களில் இருக்கக்கூடிய ஒருத்திய மனைவியா வச்சுக்கிறது. அவை என்ன பண்ணா பாவம் செய்து தகாத உறவுகளை வைத்துக்கொண்டு என்னன்னா தகாத பாவத்துக்குள்ளாக அநேகரை வழி நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நேற்றைய நியூஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது ஒருத்தியை என்ன பண்ணா 60 பேர்த்த திருமணம் பண்ணியிருக்காளாம். மாறி மாறி ஒருத்திய 60 பேர்த்த திருமணம் பண்ணி லாஸ்ட்ல இப்ப ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது. ஆண்களும் பாவம் செய்கிறார்கள், பெண்களும் பாவம் செய்கிறார்கள். இது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்து விட்டது. இந்த பாவங்கள் இருக்கக்கூடாது. பைபிளை படிக்காத ஒருத்தி தப்பு தப்பா என்ன பண்ண பேசிக்கிட்டு இருக்கா, பைபிள் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு. கூர்ந்து கவனிச்சோம்னா மாமியாரோடு செக்ஸ் வச்சுக்கலாம், மருமகளோடு செக்ஸ் வச்சுக்கலாம், யாரோடு வேணுமாலும் செக்ஸ் வச்சுக்கலாம் பைபிள் சொல்லுதுன்னு ஒருத்தி என்ன பண்ண தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அந்த வீடியோ இப்போ லேட்டஸ்டா பரவி கொண்டே இருக்கிறது. பைபிளிலே சொல்லப்படாததை சொன்னதாக யார் சொல்லுகிறார்கள்? அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தன் மாமியோட சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். எத்தனாவது வசனம்? உபாகமம் 27ஆம் அதிகாரம் 23வது வசனம். தன் மாமியாரோட சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனா பைபிள் இப்படி மாமியாரோடு சயனிக்கலான்னு சொல்லி பைபிள் இருக்குது, செக்ஸ் வச்சுக்கலான்னு இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் படிப்பே இல்லாதவள் என்று சொல்லும்போது பைபிளை படிக்காதவள், குறிப்பாக தீக்கா கர்த்தரே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க? வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள். சாபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்க தெளிவுள்ளவர்களாய் இருப்பீர்களாக. வேற ஏதாவது சாபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒளிபீடத்திலே ஒருவனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். இப்படியே நிறைய காரியங்கள் இந்த புத்தகத்திலே நம்மளால வாசிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப ஏபால் மலையில இருந்து சாபங்கள் கூறினது, அந்த சாபங்களுக்கு ஆமேன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. கெர்சி மலையிலிருந்து ஆசீர்வாதம் கூறப்பட்டது. ஆனா இந்த ஏபால் மலையில தான் பலிபீடம் கட்டப்பட்டது. அது யோசுவாவின் பலிபீடமாக காணப்பட்டது என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாவிகளுக்கு எதிராக நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் என்ன என்ன என்று கூறி கண்டனம் செய்யப்பட்ட இடம் இந்த ஏபால் மலையாய் காணப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தை கைகொள்கிறவர்களுக்கு சாபங்கள் நீங்கும். எல்லாம் கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு சாபங்கள் நீங்கும். இந்த வேத புத்தகத்தை மனப்பாடம் செய்த அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கிருபையின் அடையாளங்களும் தேவ வழியிலே நடக்கும்போது சமாதானமும் சமரசமும் இருக்கும். ஆசீர்வாதம் மட்டுமே உங்களுக்கு தங்கும் என்பதை இந்த பாட புத்தகத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். பாட புத்தகம் எது தெரியுமா? பைபிள் தான் நமக்கு பாட புத்தகம். ஒரு புத்தகம் தான், ஆனா எல்லா பாட திட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது இதுதான். பயாலஜி, தியாலஜி, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாமே பைபிள்ல இருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களோ எப்படி அதை கையாளுகிறீர்கள் என்பதை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 8 முடிய உள்ள வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், ஆபிரகாம் கர்த்தருக்கு தன் முதல் பீடத்தை எழுப்பினார். எழுப்பின இடம் இங்கதான், ஏபால் மலைக்கு பக்கம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு மலையில தாங்க இந்த பலிபீடம் எல்லாம் கட்டப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, 8வது வசனம் சொல்கிறது, பின்பு ஆபிரகாம் பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கிற மலை தான் இந்த மலை. அப்படியே வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அப்ப ஆபிரகாம் பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட இடம் இந்த மலைதான். ஆதியாகமம்
12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானாராம். தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள். உங்கள் சந்ததிக்கு என் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. கொடுத்தாரா இல்லையா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இந்த சந்ததிக்கு என் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அதன்படி ஆண்டவர் கொடுத்தார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலிபீடமானது இந்த ஏபால் மலையை சுற்றி உள்ளது. அடுத்து ஜேக்கப்பை குறித்து பார்க்கும்போது, மெசொப்பொத்தாமியாவின் பகுதியிலிருந்து திரும்பி வந்ததும் இதே பகுதியிலே கூடாரம் போட்டு, அந்த கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரரின் கையிலே 100 வெள்ளிக்காசுக்காக கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அதாவது இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று யாக்கோபு பெயரிடுகிறார். இது ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இருக்கு. யாக்கோபு மெசொப்பொத்தாமியாவின் பகுதியிலிருந்து திரும்பி வந்ததும் இந்த பகுதியிலே கூடாரம் போட்டான். கூடாரம் போட்டு அவன் எந்த கூடாரம் போட்டானா அதே இடத்த 100 வெள்ளிக்காசு கொடுத்து அந்த இடத்த வாங்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த இடம் யாருக்கு சொந்தமான இடம்? யாக்கோபுக்கு என்ன பண்ண சொந்தமான இடமாக இருக்கிறது. எனவே இஸ்ரவேலுக்கு அந்த தேசத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் அப்பவே பிளான் பண்ணி வச்சுட்டாரு. நான் சொன்னபடியே செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். தரிசனத்தின்படியே செய்து கொடுத்தார். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பெரிய கற்களில் சட்டம் பொறிக்கப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர், இந்த கற்குருவியல் இருக்கிற அல்லவா, இன்னைக்கும் இங்க கர்த்தருடைய சட்டம் இதிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 10 கட்டளைகள் எல்லாம் இருக்குது அல்லவா. ஆண்டவராகி தேவன் அன்னைக்கு கல்லில் என்ன பண்ண அவரே வந்து என்ன பண்ணா லேசர் அவரே என்ன பண்ண எழுதி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி கையின் விரலினாலே 10 கட்டளைய செதுக்கி கொடுத்தாரு. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த கல்லுல என்ன பண்ணணும்? எழுதணும், செதுக்கணும். எதை? சட்டத்தை, நியாயப்பிரமாண சட்டங்களை நீங்கள் செதுக்க வேண்டும். உபாகமம் 27:2 இருக்கு. அத பெரிய கற்களில் சட்டத்தை பொறிக்கப்பட வேண்டும். அவை பிளாஸ்டர்களால், பிளாஸ்டர்னா என்னது? அந்த சாந்தால் பூசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இவை நினைவு கற்களாக ஏபால் மலையில் அமைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். உபாகமம் 27 அதனுடைய 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. இது வாசிங்கம்மா. உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி இந்த ஏபால் மலையிலே அமைக்க வேண்டும். இன்னும் உபாகமம் 27:5 முதல் 6 முடிய உள்ள காரியங்களை பார்க்கும்போது அதே இடத்திலே முழு கற்களால் ஒரு பலிபீடம் எழுப்பி அதன் புனிதமான பலிகள் செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். 3வது வசனம் வாசிங்க. உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை அவைகளின் மேல் எழுத கடவாய். ஏன்னா அடுத்த சந்ததி இதை பார்க்கணும். இந்த இடத்த நாங்கள் கைப்பற்றிட்டோம், இந்த இடத்த நாங்கள் சுதந்திரிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் புரியணும். நீங்கள் எழுதி வைக்கும் போது பின்னாடி சந்ததி அது உணர்ந்து கொள்ளும் என்பதற்காக. எனவே இப்பொழுது வேத புத்தகம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. என் கையில் பைபிள் இருக்கு. நீங்கள் வாங்கிட்டு போய் எத்தனை பேத்துக்கு வேணுமாலும் என்ன பண்ண கொடுங்க. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, புதிய ஏற்பாடு மட்டும் இருக்குது. அது நிறைய என்ன பண்ணால் ஊழியங்களுக்கு போகும் பொழுது, சாயந்தர நேரத்தில் போகும் பொழுது வில்லேஜில் போய் அந்த புதிய ஏற்பாட்டை இலவசமாக நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ண வரோம். நல்ல ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறவர்கள், ஞானஸ்தானம் பெறுகிறவர்களுக்கு புதிய ஏற்பாடை நம்ம என்ன பண்ணுறோம்? இலவசமாக கொடுக்கிறோம். தேவன் நாம மகிமைப்படுவதாக. இப்படியாக நீங்கள் வேத புத்தகத்தின் மேல் ஆவல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த புத்தகத்தினுடைய ரகசியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த பைபிளானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது பைபிள் வடிவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரமாய் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமே. இந்த பேலையுடன் குருக்கள், அதாவது குருக்கள் என்றால் ஆசாரியர்கள், ஏபால் மற்றும் கிறிஸ்டிம் இடையே உள்ள பள்ளத்தாக்கை ஆக்கிரமிக்க வேண்டும். மூப்பர்கள், அதிகாரிகள் மற்றும் நீதிபதிகளால் இவர்கள் சூழ்ந்து காணப்பட வேண்டும்.
இங்க யார் யார் நிற்கிறாங்க அப்படின்னா எல்லா ஜனங்களும் நிற்கிறாங்க. அதோடு மூப்பர்கள், அதிகாரிகள் மற்றும் நீதிபதிகள் எல்லாரும் சூழ்ந்திருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் லேவியர்களால் சத்தமாக வாசிக்கப்பட்டது. இவங்க சத்தம் போட்டு லேவியர்கள் வாசித்தார்கள். ஏபாலில் உள்ள குடியினர் ஆமேன் என்று பதிலளித்தார்கள். மேலும் கெர்ஷிம் மீதான சட்டத்தின் ஆசீர்வாதங்களுக்கு மற்ற பாதி பேர் தங்கள் சம்மதத்தை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். ஆமேன். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 29 முடிய உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அந்த 29வது வசனத்தில் எவ்வாறாக இருக்கிறது? நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெர்சி மலையின் மேல் ஆசீர்வாதமும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூற கடவாய் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப வேதம் தெளிவாக இருக்கிறது, வேதவசனம் தெளிவாக இருக்கிறது. நீ சுதந்திரிக்கிற அந்த தேசத்துல போன பிறகு கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது, உள்ள நுழையும் போது, பிரவேசிக்க பண்ணும்போது கெர்சி மலையில என்னதான் இருக்குது? ஆசீர்வாதம். இதே போல இந்த ஏபால் மலையில என்னது இருக்கு? சாபம். ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஆண்டவர் வச்சாரு. ஜனங்கள் எல்லாமே அதிகமா சாபத்தை தான் தேர்ந்தெடுத்து சாபத்தின் வழியே ஆசீர்வாதத்தை கூறின ஒரு சிலரும் சாபத்தின் வழியை பின்பற்றினார்கள். ஆசீர்வாதத்தை என்ன பண்ண கூறிக்கொண்டே இருந்தவர்கள் அந்த ஆசீர்வாதத்தின்படி அவர்கள் நடக்கல. எனக்கு அருமையானவர்களே, உபாகமம் 27ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களில் வாசிக்கும் பொழுது 12வது வசனத்துல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெர்சி மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசாக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, 6 பேர் நிற்கிறாங்க அல்லவா? இதுல நான் பார்க்கும் பொழுது இந்த கெர்சி மலையில யார் தான் நிக்கணும்? எல்லாம் சொல்லுங்களேன். 6 பேர் இந்த சைடு நிக்கிறாங்க. யாரு? சிமியோன், லேவி, யூதா, இசாக்கர், யோசேப்பு, பென்யமீன். இந்த 6 பேரும் ஒரு சைடு நின்று கொண்டிருக்கிறார்கள். சரி, இன்னொரு பக்கம் 6 பேர் நிக்கிறாங்கல்ல, அவங்க யாரு? வாசிங்க, பைபிள் இருந்து வாசிங்க. சாபங்கள் கூறும் பொருட்டு ஏபால் மலையிலே ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். அப்ப 6 பேரு இன்னொரு பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதான் பைபிள்ல வாசிக்கிறோம். யோசுவா 22ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல பாதிக்கு மேல வாசிக்கும் போது, கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனைகளின்படியேயும் நியாயப்பிரமாணத்தின்படியேயும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாய் இருங்கள் என்றான். அல்லேலூயா. இதை மட்டும் செய்யுங்க, இதன்படி நடந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. இதை விட்டுட்டு வேற எதையும் செய்யாதீங்க. கற்பனைகளின்படி நியாயப்பிரமாணத்தின்படி செய்யணும். செஞ்சா வாழுவீங்க, அப்படி செய்யாத பட்சத்தில் சாவீங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை இங்கே முன்மொழிகிறார். 10 கட்டளைகளை ஆண்டவர் அவர் கையிலே செதுக்கினார். நீ செதுக்க போதைக்கு தேவையில்லை. அல்லேலூயா. எழுதப்பட்ட வார்த்தைகளை நம்பு, அந்த வார்த்தைகளின்படி நட. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்பட்டு. இன்னைக்கு விக்கிரகங்களாய் மாற்றி விட்டார்கள். கல்லுகள் இருக்க இடம் பூரா விக்கிரகமா இருக்கிறது. கல்லை கடவுளாக கும்பிட்டு கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, ஏற்கனவே படைக்கப்பட்டதை முன்வைத்து எல்லா மகிமையையும் அவருக்கே உரியது என்பதை ஒப்புக்கொள். அந்த காரியங்களை நீங்கள் ஒப்புக்கொள்வதை தவிர கடவுளுக்கு ஏற்புடையதாக மனிதனால் எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் இந்த யோசுவா 8ஆம் அதிகாரத்தில் 30 முதல் 32 முடிய வசனங்களில் மோசே எழுதி கொடுத்திருக்கிற வெளிப்பாடா இருக்கிறது. யோசுவா செயல்படுத்தினார். அதன 30, 31, 32 அப்படின்னு பார்க்கும் பொழுது, மோசே இந்த மலைகளிலே நீ என்ன பண்ணணும்? இந்த ஏபால் மலையில வந்த பிறகு நீ அங்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று மோசே யோசுவாவுக்கு சொன்னார். அதை அப்படியே செயல்படுத்தி முடித்தார். அதுதான் இந்த யோசுவா 8ஆம் அதிகாரம் 30 முதல் 32 முடிய உள்ள வசனங்களில் இருக்கிறது. வாழ்க்கை மற்றும் பிரபஞ்சத்தின் அழியாத படைப்பாளர் யார்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இவைகள் எல்லாம் இப்பொழுது கற்குவியலாக ஒன்றுக்கு பிரயோஜனப்படாத வெறும் டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது நினைவு சின்னங்களாக என்ன பண்ண இருக்கிறது. நம்ம போனால் இந்த இடங்களை என்ன பண்ண பார்க்கலாம், வரலாம். ஆனா உண்மையாகவே நம்முடைய படைப்பாளர் வாழ்க்கையிலே இந்த பிரபஞ்சத்திலே அழியாத படைப்பாளராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பூமி, இந்த இடமெல்லாம் அழிந்து போகும். அருமையானவர்களே, ஒவ்வொரு கட்டத்திலும் நம்முடைய முயற்சி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்ல வேண்டும்.
கட்டளை என்ன சொல்லுகிறது என்றால், தேவ மகிமைக்கு ஏற்றபடி மனித குலம் செய்தால் நன்மை உண்டாகும். தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியிலே போனா, மக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியிலே போனா அவங்களுக்கு நன்மை உண்டாகும். தேவ மகிமையை புறக்கணித்தால் தீமை இருக்கும் என்பதை தேவ கட்டளை நமக்கு அறிவுறுத்துகிறது. என்னை தேவ கட்டளைகளுக்கு ஏற்ப நடப்போம், தேவனுடைய சித்தத்தின்படி நடப்போம். சுருக்கமாக மட்டும் இந்த நாளிலே இதை நாம் பார்த்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஏபால் மலை, கிர்சி மலை, இதை காட்டிலும் இந்த ஏபால் மலையில் இருக்க சாபங்கள் எல்லாம் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து சாபங்களை எடுத்து போட்ட ஒரு மலை இருக்கிறது, கல்வாரி மலை. அந்த கல்வாரி கொல்கதா மலையிலிருந்து சிந்தின ரத்தம் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. கிர்சி மலையில் ஆசீர்வாதங்களை கூறினார்கள், அவர்களுக்கு ஆசீர்வாதம் சேரல, அவங்க பாவலியிலே போனார்கள். இப்பொழுது சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இல்லையா? நீங்கள் தேவனுக்குரியவர்களா இல்லையா? தேவனால் பிரித்தெடுத்துக்கப்பட்டவர்களா இல்லையா? அந்த கண்மலை ஆகிய இயேசு உங்களுக்குள்ளே வாழ்கிறாரா இல்லையா? எனவே இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள பிரவேசிப்பதற்கு கர்த்தர் உனக்கு பைபிளை எழுதி கொடுத்திருக்கிறார். இதன்படி நடந்தால் நீ என்ன பண்ணலாம்? தேவராஜ்யத்துக்குள்ளே உள்ளே நுழையலாம். அல்லேலூயா. இதிலே சாபங்கள் இல்லை. வேத புத்தகத்தில் என்னல்ல, சாபங்கள் இல்லை. சாபங்கள் இல்லாமல் இருக்கிறது. நீங்க எப்படி கைகொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இந்த வேத புத்தகத்தில் உள்ள ஒழுக்கத்துக்கு ஏற்ப நடப்பீர்கள் என்றால், உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவால் ஏற்பட்டது. இந்த உடன்படிக்கையின்படி நீங்கள் மத்தியஸ்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்வு உண்டு. அதாவது சாபம் இல்லை, உங்களுக்கு மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை. ஆண்டவருடைய நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. எனவே இதை கைகொள்ளாதவர்கள் சாபத்தை பெறுவார்கள், இதை கைகொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இந்த வேத புத்தகமே நமக்கு எல்லாமே. எனவே இவைகளை கைகொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாம் எழுந்து நிற்போமா? தேவாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முன்னோர்கள் செய்த பாவத்தின்படி நாங்கள் செய்துவிடக்கூடாது. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் என்ன சொன்னீரோ அதை மட்டும் நாங்கள் செயல்படுத்தணும். ஒரே ஒரு மலையை, இந்த ஏபால் மலையை மையப்படுத்தி எல்லா மலையும் வந்தது. ஆனால் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு கண்மலையாயிருக்கிறார். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கர்த்தருக்கு காணிக்கப்படப்போம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி நாம் சொல்லலாமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டும் கண்மலை, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம், தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் மீட்பராகிய இயேசு ரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். சாபத்தீடானவைகள் எங்கள் மத்தியிலே இருக்குமானால் எடுத்து போடுவீராக. ஏற்கனவே சாபத்தீடாய் இருந்த ஒருவன் அவனை கற்குவிகளாக குவித்து வைத்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், மரணமடைய வைத்து ஆண்டவரே அவன் பொருளை எடுத்துக்கொண்டான். ஆண்டவராகிய கர்த்தாவே, போருக்கு போய் பல பொருட்களை எடுத்துக்கொண்டு என் தேவனாகிய கர்த்தாவை புதைத்து வைத்தான். அவனுடைய கூடாரத்திற்குள்ளாக புதைத்து வைத்தான். எனவே அவனை நீ மரணத்துக்குள்ளாக கொண்டு சென்றேன்.
சாபத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். எங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றினது உம்முடைய கிருபை. எங்களை தேவ பலத்தினாலே ஆசீர்வதிக்கிறவர் நீங்க தான் ராஜா. எல்லா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. நம்ம ஜெபம் செய்து முடிப்பதற்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. கர்த்தாதி கர்த்தாவே, நான் சாபத்தை பெறக்கூடாது, ஆசீர்வாதத்தை மட்டும்தான் ஆண்டவரை பெறணும். சாபத்தினாலே இன்னைக்கு மரித்தவர்கள் அநேக பேர். கிறிஸ்து இயேசுவை நம்பினால், அதன்படி வாழ்ந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. ரபா ஷபகதல ரபகதல ரபா. தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாக அவரை துதிங்க. ஆண்டவரே, எனக்கு நன்மையை பைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், சாபத்தை எடுத்து போட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் எனக்குள்ளே கற்குவியலை போல இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். அதை ஒருவனும் எடுத்து போட மாட்டான். இயேசுங்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறீர், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய வசனம் என்னை தேற்றும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினாலே நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய வசனத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். உம்முடைய வசனத்தினாலே நான் உணர்வடைந்திருக்கிறேன். உம்முடைய வசனமே, உம்முடைய வார்த்தை எனக்கு சத்துவமாய் இருப்பதற்காய் நன்றி ராஜா. சகலமும் சத்தியமாய் இருக்கிற உம்முடைய வார்த்தை எனக்கு இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையை நம்பினவன் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. வார்த்தையின்படி வாழ வைக்கிறவர் நீங்க தான் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கற்களின் மேல் வசனங்களை, வார்த்தைகளை, உடன்படிக்கையை ஆண்டவரே ஏற்படுத்தின தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவர் எழுதி வைத்தார்கள். எங்களுடைய சந்ததி இந்த பைபிளை படித்து முன்னேறுவதற்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை தொழுது கொள்வார்களாக, வசனத்தின்படி வாழ்வார்களாக, வார்த்தையாகி இயேசுவை நம்புவார்களாக. ஜீவனம் உம்மாலே உண்டாகிறது. உமக்கு நன்றி. இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீரே உமக்கு நன்றி ராஜா. கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. யோசுவாவின் பலிபீடத்தை செப்பனிட்டீங்க. இப்ப கர்த்தருடைய வீடும் எங்கள் மத்தியில் இருக்கிறது. இயேசுடைய ஆண்டவரே கிருபை எங்கள் மேலே இருக்கிறது. நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவிலே மரித்தது உண்மை, இரத்தத்தை சிந்தினது உண்மை. உம்முடைய வல்லமையினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் சதை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதை நாங்கள் உட்கொள்ளுகிறோம், வாழுகிறோம், பிழைக்கிறோம், மரணிப்பதில்லை, சாபம் தங்குவதில்லை. ஆசீர்வாதம் எங்களுக்குரிய தங்கினதற்காய் கோடி சோதரங்கள். எல்லாம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரைஸ்.